இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் மீண்டும் வேகமெடுக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு. உலக அளவில் ஒரே மாதத்தில் 52% அதிகரிப்பு. எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 12,000 ரூபாய் நிவாரணம். படகுகளை சரி செய்ய 10,000 ரூபாய் வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் குடிநீர் மின் விநியோகத்தை சீர்படுத்த தீவிர நடவடிக்கை. வெள்ளத்தால் கடும் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் நாளை முதல் மெகா மருத்துவ முகாம். பேரிடர் கால நடவடிக்கைகளை நிர்மலா சீதாராமன் அரசியலாக்குவதாக உதயநிதி புகார். வெள்ள பாதிப்பை உணர்ந்து மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வலியுறுத்தல். வணக்கம். கொரோனா பாதிப்பு ஒரே மாதத்தில் 52% அளவுக்கு உயர்ந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்தியாவிலும் ஒரு நாள் பாதிப்பு இன்று இரட்டிப்படைந்துள்ளது. சீனா, சிங்கப்பூர் உட்பட சில நாடுகளில் பரவி வரும் உருமாறிய புதிய வகை JN.1 கொரோனா தொற்று உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்தியாவிலும் நீண்ட இடைவேளைக்கு பின் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதையடுத்து மத்திய மாநில அரசுகள் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளன. கேரளா முதல் இடத்திலும் கர்நாடகா, கோவா மாநிலங்கள் 2வது மற்றும் 3வது இடங்களிலும் தொற்று பரவலில் முன்னிலை வகிக்கின்றன. நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கேரள மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு 265 பதிவாகியுள்ளது. ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்தியாவில் ஒருநாள் பாதிப்பின் எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் இரட்டிப்பாகி 752 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் கொரோனா பாதிப்பால் 4 பேர் உயிரிழந்தனர். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை 3749 அதிகரித்துள்ளது. உலக அளவில் ஒரு மாதத்தில் பாதிப்பு 52% உயர்ந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பும் எச்சரித்துள்ளது. கேரளாவில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதை அடுத்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட 9,000 குடும்பங்களுக்கு 8,68,00,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மிக்ஜாம் புயலின் போது கனமழை காரணமாக கடந்த 5ஆம் தேதி சென்னை பெட்ரோகெமிக்கல் நிறுவன வளாகத்திலிருந்து வெள்ள நீரோடு எண்ணெய் கசிவு வெளிவந்தது. எண்ணூர் முகத்வார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் எண்ணெய் கசிவு கலந்ததால் சிவன்படை குப்பம், தாழங்குப்பம், எண்ணூர் குப்பம், வஉசி நகர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் படகுகள் மற்றும் மீன் வலைகளில் எண்ணெய் படிந்தது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. எண்ணெய் படலத்தை அகற்ற அரசு துரித நடவடிக்கை மேற்கொண்டது. இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு அறிவித்த 6,000 ரூபாய் நிவாரணம் அப்பகுதிகளில் வழங்கப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கூடுதலாக எண்ணெய் கசிவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 2,301 குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக தலா 12,500 ரூபாய் மற்றும் பாதிக்கப்பட்ட 787 மீன்பிடி படகுகளை சரி செய்ய படகுக்கு 10,000 ரூபாய் வீதம் 3 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மாநகராட்சி 1வது மண்டலத்தில் 4, 6, 7 ஆகிய வார்டுகளில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட 6,700 குடும்பங்களுக்கு தலா 7,500 ரூபாய் வீதம் 5,02,00,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த தொகை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட 9,001 குடும்பங்களுக்கு 8,68,00,000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பேரிடரை களைவதற்கான கூடுதல் நிவாரண நிதி வழங்க மறுக்கும் மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேரிடர் கால நடவடிக்கைகளை அரசியலாக்க முயற்சிப்பதாக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இம்மாத துவக்கத்தில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை பார்வையிட வந்த மத்திய இணை அமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் நிவாரண நிதி வழங்குவது குறித்த கேள்விக்கு மத்திய அரசு என்ன ATM-ஆ என்று பதிலளித்தார். இதுகுறித்து பேசிய அமைச்சர் திரு உதயநிதி தமிழ்நாட்டு மக்கள் அளித்த வரிப்பணத்தை தானே கேட்கிறோம் என்று கூறியிருந்தார். டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவரது பதிலை கடுமையாக விமர்சித்தார். இந்த நிலையில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு உதயநிதி திருமதி நிர்மலா சீதாராமன் கூறுவது போல மரியாதை குறைவான எந்த வார்த்தையையும் தான் பயன்படுத்தவில்லை என்று கூறினார். கெட்ட வார்த்தை சொன்னா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையாக நான் கேட்குறது, நான் எந்த ஒரு என்னுடைய சொந்த இதுக்காக நான் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர் இது அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒன்றிய குழு அமிச்சாங்க.
அவங்க வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து அது டோட்டலாக இது வந்து ஒரு அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க. நான் யாரையும் மரியாதை குறைவாக நான் பேசுனதாக நான் நினைக்கல. நம்முடைய நிதியாக தான் நம்முடைய வரியாக தான் நம்ம வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்குறோம். எனவே நமக்கு தேவைப்படும் போது தயவுசெய்து கொடுங்கன்னா மீண்டும் மரியாதையாக கேட்குறேன். பேரிடர் கால நடவடிக்கைகளை அரசியலாக்க திருமதி நிர்மலா சீதாராமன் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய திரு உதயநிதி, தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து மத்திய அரசு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மோடி அரசின் 9.5 ஆண்டு கால ஆட்சியே பேரிடர்தான் என்பதாலோ என்னவோ வெள்ள பாதிப்பை பேரிடராக அறிவிக்க மத்திய அரசு விரும்பவில்லை போலிருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். திருமதி நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லி அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் திரு உதயநிதி தெரிவித்தார். இதனிடையே 2014ஆம் ஆண்டு பிரதமராவதற்கு முன் குஜராத் முதலமைச்சராக இருந்த திரு மோடி அப்போதைய மத்திய அரசை பார்த்து இது என்ன உங்கள் மாமா வீட்டு பணமா என பேசியதை ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் பரவி வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த அதி கனமழையால் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, குமரி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மோசமாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் சீரமைப்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை கணக்கெடுத்து நிவாரணம் வழங்குவதற்கான பணிகளும் தொடங்கியுள்ளன. சேதமடைந்த பகுதிகளில் சாலைகளை சீர்படுத்துவது மற்றும் மின் இணைப்பு வழங்குவதும் முழுவீச்சில் நடந்து வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் மறு சீரமைப்பு பணிகளை தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணைகளின் கொள்ளளவை விட பல மடங்கு அதிகமான தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியதாக தெரிவித்தார். அதை ஏற்றி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு யார் யாருக்கு பாதிப்பு இருக்கோ வீட்டில் அனைவருக்கும் அந்த முழு வீடு டேமேஜ் இருந்தால் அதுக்கு ஒரு அது இருக்குது. அதே மாதிரி அந்த மற்ற பக்கா வீடு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு தனியாக. ஸோ ஆனால் யார் யாருக்கு வீட்டுக்கு பாதிப்பு இருக்கோ அனைவருக்கும் அந்த நிவாரண தொகை வரும். அதை நம்ம கணக்கெடுப்பு முடித்த பிறகு எவ்வளோ எத்தனை வீடு பாதிச்சிருக்கு அதெல்லாம் கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணபடி அனைவருக்கும் அந்த நிவாரண தொகை விரைவில் கிடைக்கும். துண்டிக்கப்பட்ட சாலைகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் குடிநீர் மற்றும் மின் விநியோகம் ஓரிரு நாட்களில் சீராகும் என்றும் திரு சிவ்தாஸ் மீனா கூறினார். இந்நிலையில் ஏரலில் உயர்மட்ட பாலம் துண்டிக்கப்பட்ட இடத்துக்கு அருகில் உள்ள அணுகுசாலை சீரமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணியை பார்வையிட்ட அமைச்சர் திரு ஏவாவேலு திருச்செந்தூர் ஏரல் இடையே நாளை முதல் போக்குவரத்து தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே மழை வெள்ளத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பல லட்சம் டன் உப்பு அடித்துச் செல்லப்பட்டதாக உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆயிரக்கணக்கான ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் கூறினர். ஒரு வருஷம் சேர்த்து வச்ச உப்பு எங்களுக்கு அவ்வளோ நாசமாக போயிட்டு பல கோடி ரூபா போயிட்டு எங்களுக்கு. அதனால தொழில் பார்க்க ரொம்ப சங்கடமாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு கிடக்கோம். 17 டன் உப்பு கூட கரைஞ்சிட்டு. இதில் நாங்கள் படக்கூடிய கஷ்டமே என்ன அப்படின்னா, இன்னும் 30 நாள் வேலை கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்ய முடியும்? இதனிடையே நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு செய்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், வெள்ளம் பாதித்த 4 மாவட்டங்களில் 26,282 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் நாளை முதல் மெகா மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உழவர் நலத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் 50 வாகனங்கள் மூலம் 70 டன் காய்கறிகள் வழங்கும் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. அந்த வாகனங்களை எட்டயபுரத்திலிருந்து அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அனுப்பி வைத்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அங்கு 5 ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்ட தோல் தொழிற்சாலைகளில் எவ்வித அனுமதியும் பெறாமல் தோல்களை பதனிட்டு குவியல் குவியலாக தேக்கி வைத்திருப்பதும், பேட்டரி, சிமெண்ட் தொட்டி தயாரிப்பு மற்றும் பிளாஸ்டிக் உருக்கும் ஆலைகள் இயங்கி வருவதும் தெரியவந்தது. இவ்வாறு 20க்கும் மேற்பட்ட ஆலைகள் சட்டவிரோதமாக இயங்கி வருவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டயர் கம்பெனி, பேட்டரி சம்பந்தப்பட்ட கம்பெனி, அது இல்லாமல் தோல்களை இன்னைக்கு கொண்டு வந்து உள்ள வச்சு அதை இருப்பு வச்சு திருப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு க்ளோஸ் பண்ண ஆலைக்கு இபீமு தண்ணியும் கொடுத்து சிப்காட்லேருந்து இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஓட வழியாக பாலதொழுவு போய் இன்னும் குளத்தை நாசமாக்கிட்டு இருக்குது. சிப்காட் தொழிற்சாலை கழிவுகள் நல்லா ஓடை வழியாக சென்று குளங்கள் மற்றும் நிலத்தடி நீர் ஆதாரங்களை மாசுபடுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் 8 ஆலைகளின் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ள ஆலைகளே சுற்றுச்சூழல் விதிகளை மீறி நடவடிக்கைக்கு உள்ளாகி வரும் நிலையில் எவ்வித அனுமதியும் இன்றி சில ஆலைகள் இயங்கி வருவது கிராம மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள்.
குஜராத் மாநிலம் உருவாக்கப்பட்டதிலிருந்து 60 ஆண்டுகளாக மதுவிலக்கு அமலில் உள்ள நிலையில் காந்தி நகர் மாவட்டத்தில் உள்ள டெக் சிட்டியில் உள்ள விடுதிகளில் மது அருந்த மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ள உச்சி மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மதுபானங்களை வாங்கிச் செல்ல அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அரசு ரயில் நிலையங்களில் மது விற்க அனுமதி அளித்திருப்பதற்கு சமாஜ்வாடி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் பள்ளி கல்லூரிகளுக்கு முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வர கடந்த பாஜக ஆட்சியில் விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படும் என முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். பாஜக ஆட்சியில் ஹிஜாபுக்கு தடை விதித்தது செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மாணவிகள் மேல்முறையீடு செய்ததில் உச்சநீதிமன்றமும் தடையை உறுதிப்படுத்தியது. இந்நிலையில் மைசூரில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்த திரு சித்தராமையா ஹிஜாப் தடையை காங்கிரஸ் அரசு நீக்கும் என்றார். சீன நாட்டவருக்கு விசா பெற்றுத்தர 50 லட்சம் ரூபாய் வாங்கியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்காக டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் மக்களவை உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் ஆஜரானார். பஞ்சாப் மாநில மின் திட்ட பணிக்காக 263 சீனர்களுக்கு எளிதாக விசா பெற அவர் லஞ்சம் வாங்கியதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்ததை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. விசாரணைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கார்த்தி, வழக்கம் போல 20வது முறையும் அதே கேள்வி அதே பதில் என்று விசாரணை நடந்ததாக கூறினார். சிபிஐ வழக்கை முடித்த போதும் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாகூர் தர்காவுக்கு ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்ட எல்லையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர். ஆளுநர் திரு ரவி வருவதற்கு முன்பாகவே அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கந்தூரி விழாவையொட்டி நாகூர் தர்காவுக்கு சென்ற ஆளுநருக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரிய ஆண்டவர் சமாதியில் சிறப்பு துவா ஓதப்பட்ட நிகழ்வில் அவர் பங்கேற்றார். கிறிஸ்துமஸை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பல்வேறு சுவை கொண்ட வகை வகையான கேக்குகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. குழந்தைகளை கவரும் விதமாக கிறிஸ்துமஸ் தாத்தா, மயில், புலி, பாண்டா கரடி உள்ளிட்ட வடிவங்களில் கேக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. காரைக்குடி தனியார் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் தாத்தா, தேவதூதர்கள், தேவதைகள் போல வேடமிட்ட குழந்தைகள் நடனமாடியது பார்வையாளர்களை கவர்வதாக இருந்தது. நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் சாலையை கடக்கும் யானைகளுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் தொல்லை கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சாலையோரம் நின்ற யானைகளை சிலர் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்ததால் அவை 1 மணி நேரமாக நகர்ந்து செல்லாமல் தவித்ததாக வன ஆர்வலர் கூறினர். வனத்துறையினர் வந்து அவர்களை தடுத்த பிறகு யானைகள் சென்றதாக அவர்கள் தெரிவித்தனர். தமிழக கேரள எல்லையில் உள்ள அட்டப்பாடியில் 30 அடி கிணற்றில் தவறி விழுந்த யானையை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் மீட்டனர். லக்கிமலை கிராமத்தில் உள்ள கிணற்றில் நள்ளிரவில் விழுந்த யானையின் பிளிரலை கேட்டவர்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக அங்கு வந்த வனத்துறையினர் ஜேசிபி எந்திரத்தின் உதவியுடன் பள்ளம் தோண்டி யானையை கிணற்றை விட்டு வெளியே வரச் செய்தனர். மீட்கப்பட்ட யானை காட்டுப் பகுதிக்குள் சென்றதும் அங்கிருந்தவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி கோயிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில், சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில், ஷோலிங்கர் யோக லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில், காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் உள்ளிட்டவற்றிலும் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய பெருமாளும் ஆண்டாள் ரங்கமன்னாரும் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளினர். திருவண்ணாமலையில் பூத நாராயண பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. வைகை அணையிலிருந்து மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் 58 கிராம கால்வாய் பாசனத்துக்காக வினாடிக்கு 150 கன அடி தண்ணீரை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி திறந்து வைத்தார். நீர்வரத்து மற்றும் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறக்கும் நாட்கள் முடிவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 47,000 ரூபாயாகவும் 1 கிராம் 5,875 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 80 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா பாதிப்பு ஒரே மாதத்தில் 52% அதிகரித்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்தியாவில் ஒரு நாள் பாதிப்பு இன்று இரட்டிப்பு ஆகியுள்ளது. சென்னை எண்ணூரில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட 9,000 குடும்பங்களுக்கு 8,68,00,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்.
பேரிடர் கால நடவடிக்கைகளை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அரசியலாக்க முயற்சிப்பதாக அமைச்சர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.